சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த புடவை நல்லா இருக்கே மேடம். இந்த புடவையை கட்டிக்கிட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நெத்தியில ஒரு பொட்டு வச்சு காதோரம் ஒரு சின்ன ரோஸை வச்சுக்கிட்டு நடந்து வந்தா சூப்பரா இருக்கும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இந்த புடவைய தங்கச்சி கட்டினா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா. டேய் நம்பிட்டாங்க. இந்த புடவை தேவிக்கு இல்லடா, மீனாவுக்கு எடுத்தது. ஓ மீனாக்கா? ஆமாடா, மீனாவுக்கு எடுத்ததுதான். பாட்டி இந்த சேலையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு காதோரம் ஒரு சின்ன ரோஸை வச்சுக்கிட்டு நடந்து வந்தா சூப்பரா இருக்கும். என்ன ராம், பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டியா? சார், 2 மணியும் ஒன்னா போட்டுடலாம் சார். தம்பி, பில்ல தனித்தனியா போடு. இது வேற குடும்பம், எங்க குடும்பத்து பில்ல தனியா போடு. சரிங்க சார். தம்பி, இது என் குடும்பம், என் பில்லையும் தனியா போடுங்க. சரிங்க சார். ஐயோ, நம்ம ஆளுக்கு வாங்கினதை கண்டுபிடிச்சிருவாங்கடா, பாத்துக்கலாம். ரொம்ப நெளிற சார். உங்களது 23,000 ரூபாய் சார். சார், உங்களோடது 27,000 ரூபாய் சார். ஏன் தம்பி, நாங்க இவ்வளவு பணத்துக்கு துணி எடுத்திருக்கோமே, எங்களுக்கு எவ்வளவு கட்டப்பை தருவ? இதுக்கு ஒரு 6 பை கொடுப்போம் பாட்டி. அட நீ வேறப்பா, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இங்கதான் துணி எடுத்திருக்கோம், 6 கட்டப்பைங்கிற? ஒரு 10-15 பை கொடுப்பா. இதுக்கு 6 பை தான் கொடுக்க முடியும். இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க உன் கடைக்கு வந்திருக்கவே மாட்டோம். இந்த ஊர்லயே நீ மட்டும் தான் கடை வச்சிருக்கியா? 2000 ரூபாய் துணி வாங்கினா பையெல்லாம் குடுக்கறாங்க. 27,000 23,000க்கு வாங்கியிருக்கோம். ஒரு 2-3 பை கேட்ட தரமாட்டியா நீ? இவ்வளவு பேசுறீங்களே, இன்னும் 2,000 ரூபாய்க்கு துணி வாங்கியிருந்தா உங்களுக்கு ஒரு குத்துவிளக்கு கிடைச்சிருக்கும்ல. குத்துவிளக்கா? எப்படிப்பா கிடைச்சிருக்கோம்? இந்த கடையில பொங்கல் ஆஃபரா 25,000 ரூபாய்க்கு துணி வாங்கினா ஒரு குத்துவிளக்கு பரிசா தருவோம். 25,000க்கு வாங்கினாதான் தருவியா? ஏன் 23,000க்கு வாங்கினா தரமாட்டியா? அதானே. ஏன்பா, இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு 2,000 ரூபாய்க்கு கம்மியா வாங்கினதுக்காக எங்களுக்கு குத்து விளக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க, என்னன்னு கேளுங்க. வாங்காத 2,000 ரூபாய பாக்குறாங்க, வாங்கின 23,000 பாக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பில்லுக்கும் குத்து விளக்கு கொடுத்தாகணும். என்னன்னு கேளுங்க. ஏம்பா, நாங்க தான் 23,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்ல, எங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்ச போடுவ? சார், இன்னும் நீங்க 2,000 ரூபாய்க்கு துணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு குத்து விளக்கு கிடைக்கும். ஏங்க, நாங்க 27,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம், எங்களுக்கு கொடுப்பீங்கல்ல? உங்களுக்கு இருக்கு மேடம். இந்த குத்து விளக்கா? ஏங்க, 2 பில்லுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? 2,000 ரூபாய் வித்தியாசம் சார். 2,000க்கு என்ன வாங்குறது? மாமா, 2,000 ரூபாய் தானே, ஏதாச்சும் ஒரு புடவை எடுங்க, நம்மளுக்கும் குத்து விளக்கு தருவாங்கல்ல. ஏதாச்சும் பெரிய குத்து விளக்கா கேட்போம். விளக்கேத்தவும் ஆளு இருக்கு மாமா, புரிஞ்சுக்கோங்க. உன்னத்தாண்டி செல்லம் சொல்றேன். அக்கா, நீ போய் எடுத்துட்டு வா, நல்லா வெள்ளை கலரா இருக்கிறவங்க கட்டிக்கிற மாதிரி. சண்டை போட்டு ஒரு குத்து விளக்கு வாங்குறதுக்கு துப்பு இல்ல, என்ன போய் புடவை எடுத்துட்டு வர சொல்ற? ஏக்கா, ஜஸ்ட் 2,000க்கு இவர்ட்ட நான் போய் ஃபைட் பண்ண முடியுமா? நீ அது கூட லாய்க்கு இல்லடா. இம்மா 2,000 ரூபாய் தானே, துணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு 23,000 ரூபாய்க்கே குத்து விளக்கு வேணும். கஸ்தூரி, இப்ப எதுக்கு நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? வேணும்னா இந்த குத்து விளக்க நீயே எடுத்துக்க. அத நீயே வச்சுக்க, நான் சண்டை போட்டு இன்னொன்னு வாங்குவேன். அம்மாவா கொக்கா? 25,000 ரூபாய்க்கு கீழே யாரு வாங்கினாலும் அவங்களுக்கு குத்து விளக்கு இல்ல. ஏன் தரமாட்டேன்? தரலன்னா இந்த குத்து விளக்கு எடுத்து உன்னை குத்திடுவேன். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இப்ப என்ன உங்களுக்கு?
இந்த குத்து விளக்கு வேணும் அவ்வளவுதானே? அதுக்காக நான் இன்னும் 2000 ரூபாய்க்கெல்லாம் துணி எடுக்க மாட்டேன். இந்த பில்லுக்கே எனக்கு குத்து விளக்கு வேணும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, 2 பில்லையும் ஒன்னா சேர்த்து போட்டுருங்க. ஐயோ, ஒன்னாவா? என்ன பாக்குறீங்க? நீங்க பில்ல போடுங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மொத்தம் 50,000 ரூபாய் ஆயிடுச்சு மேடம். அப்போ 25,000 ரூபாய்க்கு ஒரு குத்து விளக்குனா 50,000 ரூபாய்க்கு 2 குத்து விளக்கு தானே? அதுல இன்னொரு குத்து விளக்கும் எடுத்து வைங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? எடுத்து வைங்க. அம்மா, இப்போ உங்களுக்கும் குத்து விளக்கு கிடைச்சிருச்சுல்ல? சந்தோஷமா? பாத்தீங்களா, 2 பில்லையும் ஒன்னாக்குனதுக்கே வீட்டுக்கு வெளிச்சம் தர விளக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த விளக்க பூஜை அறையில வச்சா நம்மளோட பூஜை ரூம் கோவில் மாதிரி இருக்கும். அப்புறம் 2 குடும்பமும் ஒன்னாச்சுன்னா நம்மளோட வீடே கோவில் மாதிரி மாறிடும். அம்மா, இந்தாங்க. ஏண்டா வீடு கோயில் ஆச்சுன்னா மீனா தானே பூசாரி? அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? என்னது? இவங்களோட செல்பியா? மாமா விடாதீங்க. அமைதியா இருக்காரு. எல்லாரும் ரெடியா? சரி, கொடுப்போம். ஏய், சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுத்தியா? ஏய், நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீ எங்க பாத்துட்டு இருக்க? வேத நாயகி சாப்பிட்டாலா இல்லையா? உங்க தங்கச்சி நீங்க கதவை தட்டினா மட்டும்தாங்க திறக்கறாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது கை வலிக்க தட்டி பார்த்துட்டேன், திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அறிவு கெட்டவளே! என்னம்மா, லைட்டு கூட போடாம உட்காந்துருக்க? ஏமா, சாப்பிட்டியா இல்லையா நீ? ஏன் உங்க அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தா கதவை திறக்க மாட்டேங்கிறியா? வேலைக்கு நீ சாப்பிடுறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அண்ணனால வெளியில நிம்மதியா இருக்க முடியலம்மா.